இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 8:33 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பேதுரு இயேசுவின் துன்பமும் சிலுவை சாவும் பற்றிய உண்மையை மறுத்த போது இயேசு அவரை கடிந்து கொண்டார். பிதாவினுடைய திட்டத்திற்கு எதிராக சொல்லப்பட்ட பேதுருவின் வார்த்தைகளை சத்துருவின் தூண்டுதல் என ஆண்டவர் நினைத்தார். மனிதர்களுடைய காரியங்கள் என்றால் சுகமாக துன்பமில்லாமல் வாழும் ஆசைகள். ஆனால் தேவனுடைய காரியங்கள் என்றால் ரட்சிப்பை நிறைவேற்ற கடவுளின் திருவுளப்படி நடந்து கொள்வது. ஆண்டவரும் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கத்தான் ஆசைப்படுகிறார். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படியாக வாழ்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த உலக போக்கின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சந்தோஷம், சுகமான குடும்ப வாழ்வு, வசதியான கஷ்டமில்லாத வாழ்க்கை இப்படியானவற்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாங்கள் ஆண்டவருடைய மக்கள், அவருக்கு உகந்தவை பற்றிய நினைக்க வேண்டும். துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு என உணர்த்தியவர் அவர். அவருடைய ஜனங்களாக மாற வேண்டுமென்றால் எங்களுடைய சிலுவைகளை நாங்களே சுமந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பொருட்டு இதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். எனவே இயேசுவை பின்பற்றுவது சுகம், புகழ், சுகவாழ்வு அல்ல, மாறாக தியாகமும் நம்பிக்கையும் நிறைந்த பாதை என்பதை உணர்ந்து செயற்படுவோம். கடவுளுக்கு உகந்ததை தேடி பயணிக்க பழகுவோம். ஆமேன்.